ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா, பிரேம் ஆனந்த் டைரெக்ஷனில் டிடி நெக்ஸ்ட் லெவல். சந்தானம் வந்துட்டு ஃபிலிம் ரிவ்யூவராக இருப்பார். அவர் வந்துட்டு ரேப் ஸ்டைலில் ரிவ்யூ பண்ணுவார். அவர் ரிவ்யூ பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்குது அவருக்கு. தேட்டர் சைட்லேருந்து ஒரு பார்சல் வருது இவருக்கு. அந்த பார்சல் தந்து பார்க்கும்போதே டிக்கெட் இருக்கும். இவருக்கும் இவர் ஃபேமிலிக்கும் டிக்கெட் இருப்பாங்க. ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்கும். ரிவ்யூ பண்ணி சேனலில் போடுங்க அப்படின்ட்டு. சந்தானமும் அங்கே போகிறாரு. அங்கே பார்த்தா அந்த தேட்டரே ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாக இருக்கும். ஒரு மாதிரி தேட்டரை டவுட் பண்ணிட்டு அப்பா வந்துட்டு இவர் திரும்பி வந்துடுவார். அப்போது பார்த்தா இவங்க ஃபேமிலி வந்துட்டு ஆல்ரெடி அவங்க போயிட்டுருப்பாங்க தேட்டருக்கு படத்தை பார்க்க. சரி நம்ம ஃபேமிலி போயிட்டுருக்குறாங்க, போய் மாட்டிட்டுருக்குறாங்க, சரி நம்ம போய் காப்பாற்றலான்ட்டு இவரை போவார். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு தான் படத்தோட கதை. இந்த படம் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கான்செப்ட் தான். டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி படத்தில் ரைட்டிங் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாம்னு தோணுச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, படத்தில் எல்லாரும் கேரக்டரும் ப்ராப்பராக வெயிட்டேஜ் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, படத்தில் ஹாரரே இல்லை. அதே மாதிரி காமெடியாக இருக்குதான்னு பார்த்தா காமெடியும் அவ்வளோ இல்லை. காமெடி வந்துட்டு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை இந்த படத்தில். ஆனால் கான்செப்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கான்செப்ட் தான். இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். ரைட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சந்தானம் கேரக்டர் வந்துட்டு இன்னும் நல்லா பண்ணியிருந்துக்கலாமான்னு தோணுச்சு. அவர் கூட மொட்டா ராஜேந்திரன் அவர் இருக்கிறாரு. யாஷிகா, ஜிவிஎம், செல்வராகவன் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க குத்த ரோல் இவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லா பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. டெக்னிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்கிறாங்க படத்தில் லாஜிக்கும் இல்லை. ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். தேங்க்யூ.